ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜஸ்ட் ரிவ்யூ சேனல். தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் இருக்கிற சூர்யாவோட ஃபிலிமோகிராஃபியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூர்யா, அதாவது அவரோட உண்மையான பெயர் சரவணன், சினிமா இண்டஸ்ட்ரிக்காக சூர்யான்னு மாற்றிக்கிட்டாரு. அவரோட சினிமா கரியரை 1997ல் மணிரத்னம் ப்ரொடக்ஷனில் நேருக்கு நேர் அப்படிங்கிற படத்தில் தளபதி விஜய் கூட நடிச்சு சினிமா கரியருக்குள்ளே வராரு. அதுக்கப்புறமா காதலே நிம்மதி, சந்திப்போமா இந்த மாதிரி படங்களில் நடிக்கிறாரு. அந்த படங்கள் அவருக்கு சரியா ஓடலை. அடுத்த படமா பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படிங்கிற படத்துல நடிக்கிறாரு. அப்போதான் ஜோதிகாவை பாக்குறாரு. இதுக்கப்புறமா திரும்பியும் விஜய் கூட ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற மூவில நடிக்கிறாரு. நேருக்கு நேர்ல ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மூவி வரைக்குமே அவரோட கரியர் பெஸ்ட் பிலிமா எதுவுமே அமையல. அப்படி அமைஞ்சது தாங்க பாலாவோட நந்தா படம். இந்த படம் சூர்யாவோட கெரியரையே மாத்தி விட்டுருச்சு. அதுக்கப்புறமா உன்னை நினைத்து ஸ்ரீங்கிற 2 படத்தை நடிக்கிறாரு. இந்த படங்கள் சரியா ஓடாட்டினாலும் அடுத்தடுத்த சூப்பர் ஹிட் பிலிமான கௌதம் மேனனோட காக்க காக்க, திரும்பியும் பாலாவோட பிதாமகன், பேரழகன், ஆயுத எழுத்து, மாயாவி, கஜினி, 6, சில்லுன்னு ஒரு காதல், வேல், மை ஃபேவரட் ஒன்னான வாரணமாயிரம், அயன், ஆதவன், சிங்கம், 7ஆம் அறிவு, மாற்றான், சிங்கம் 2, சிங்கம் 3ன்னு பெரிய சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் அடுத்தடுத்து அவர் கரியர்ல அமைஞ்சது. இந்த ஹிட் லிஸ்ட்லயும் நிறைய கெஸ்ட் ரோல் அண்ட் கேமியோவும் பண்ணியிருக்காரு. ஜூனார், குசேலன், மன்மதன் அன்பு, கோ, அவன் இவன், சென்னையில் ஒரு நாள், நினைத்தது யாரோ, கடைக்குட்டி சிங்கம், ராக்கெட், இது நம்பி எஃபெக்ட், சஃபீரா அப்படிங்கிற நிறைய படத்துல கேமியோ அண்ட் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அஞ்சான், மாஸ் என்கிற மாசிலாமணி, பசங்க 2, 24, தானா சேர்ந்த கூட்டம், என்ஜிகே, காப்பான் வரைக்கும் திரும்பியும் அவருக்கு இந்த படங்கள் சரியான ஹிட் படங்களா அமையல. நான் திரும்பவும் சம்பவம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரையை போற்றுல இறங்கி நேஷனல் அவார்டு வின் பண்ணாரு. இந்த சூரையை போற்றுக்கு அப்புறமா ஜெய் பீம், எதற்கும் துணிந்தவன், விக்ரம், கங்குவா, சுப்ராஜோட ரெட்ரோ, ஆர்ஜே பாலாஜியோட சூர்யா 45ன்னு தரமான படங்களை லைன் அப்ல வச்சிட்டு இருக்காரு. சூர்யாவை உங்களுக்கு பிடிக்குமா? இந்த பிலிமோகிராஃபி எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.